டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2018 கொஷின் பேப்பர் வந்து நம்ம ரிவைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சை பெற்றவர் யார் அப்படின்னு ஆன்சர் கேட்குறாங்க. ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாரதிதாசன். ரெண்டாவது கொஷின் அடையெடுத்த ஆகு பெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது? திருக்குறள். ஸோ மூணாவது கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாசிலை பிரித்து எழுதுக. ஸோ பிரித்து எழுதுக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பசுமை கூட்டல் இலை. நாலாவது கொஷின் பிழையான கூற்றை கண்டறிக. ஸோ இதில் பிழையான கூற்று கண்டறிக அப்படின்னா ஸோ தப்பான கொஷின் என்ன கேட்குறாங்க. அது இப்போ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு வன் தொடர் குற்றெழுகிறத்தின் பின்வரும் வல்லினம் மிகாது. ஸோ ஐந்தாவது கொஷின் பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க. ஸோ பொருத்தமான தேர்ந்தெடுக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாய் கத்தும் மரபு வலு. ஸோ ஆறாவது கொஷின் என்ன பார்த்தீங்கன்னா பிழையான தொடரை கண்டறிக. இதில் பிழையான தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இரட்டை கிளவியில் வல்லினம் மிகும் அப்படின்றது தவறான கொஷின். ஸோ பொறுத்துக்க. ஸோ இதில் வந்துட்டு ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒரு பக்கம் வந்து இங்கிலீஷ் ஸோ ஆங்கில வார்த்தைகளும் ஒரு பக்கம் வந்து தமிழ் வார்த்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் அப்படின்னா இங்கிலீஷ் வார்த்தை. ஸோ தமிழ் வார்த்தைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு காசோலை. ஸோ ஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோப்புன்னு சொல்லுவோம். விசா அப்படின்னா வந்து நுழைவுச்சீட்டு. பாஸ்போர்ட்ன்ற வந்து கடவுச்சீட்டு. அவன் பொன்னு எவ்வகை பெயர். ஸோ அவன் பொன்னன் அப்படின்றது எவ்வகை பெயர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பொருட்பெயர். ஸோ ஒன்பதாவது கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பெயர் சொல்லின் பொருளை செயல்பாட்டு பொருளாக வேறுபடுத்துவது. ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை. கொடுக்கப்பட்ட தொடரில் பெயரெச்சத்தை தொடராக தேர்வு செய்க. ஸோ ஆன்சர் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துட்டு தைத்த சட்டை. ஸோ 13வது கொஷின் குழல் கேட்டு மகிழ்தான் இது எவ்வகை ஆகுவேர். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கருவியாகு பெயர். ஸோ 12வது கொஷின் பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினாவும் வினா வகை எது அப்படின்னு கொஷின் கேட்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கெழல் வினா. 13வது கொஷின் அடிதோறும் நான்கு சீர்களை பெற்று வருவது அப்படின்னு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆன்சர் டி. ஸோ நேரடியாக வந்து நேரடி. ஸோ 14வது கொஷின் தலையின் வகையறிக. ஸோ காய்முன் நிறை வருவது எத்தலை வகையின் பார்ப்படும் என்று கண்டறிக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கலித்தலை. 15வது கொஷின் செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் பொன் மண்புலன் வள்ளுவன் வாய்ச்சொல் என்ற செய்யுள் தொடர் அமைந்துள்ள நூல் எது? ஸோ திருவள்ளுவ மாலை. ஸோ 16வது கொஷின் தேரா இடும்பை தருவது எது? ஆராயாமை ஐயப்படுதல். 17வது கொஷின் 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று நாலடியார். ஸோ 18வது கொஷின் கீழ்கண்டவற்றில் பொருந்தாததை தேர்வு செய்க. ஸோ இதில் பொருந்தாதது பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்பராமாயணத்தின் உட்பிரிவு காதை என அழைக்கப்படுகிறது. இது வந்து பொருத்தமற்ற ஒரு வாக்கியம். 19வது கொஷின் கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை? ஸோ 96. ஐங்குறுநூற்று தொகுத்தவர் யார்? ஸோ ஐங்குறுநூறு தொகுத்தவர் வந்து புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். 21வது கொஷின் துஞ்சல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சோம்பல். தமியர்னா வந்துட்டு தனிந்தவர். தாள்னா வந்து வலிமையாக இருக்கும். ஸோ நோன்மை அப்படின்னா பார்த்தீங்கன்னா தாள்னா வந்து முயற்சி. நோன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வலிமை. ஸோ 22வது கொஷின் புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். ஸோ திவ்ய பிரபந்தத்தின் உரை வழங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெரிய வாச்சான் பிள்ளை. 24வது கொஷின்
பெருஞ்சோலைகளில் ஆட்கொள்ள அடைந்துயர்ந்த தொழிலும் உணர்வில்லாத சிறுமையன் யான் என்றார். இவ்வடிகள் யாரை குறிப்பிடுகிறது? நாவுக்கரசரை குறிப்பிடுகிறது. 25வது கொஸ்டின். 25வது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொருளறிந்து பொறுத்துக. ஸோ ஒல்லை அப்படின்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா விரைவு. ஈறு அப்படின்னா எல்லை. மேதினா எருமை. ஸோ அங்கனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன். ஆன்சர் டி. குருசு என்பதன் பொருள் சிலுவை. கிறித்துவ கம்பர் என அழைக்கப்பட்டவர் எச்.ஏ. கிருட்டின பிள்ளை. பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலராக பணிபுரிந்தார்? திருமலை நாயக்க மன்னர். 29வது கொஸ்டின். பொருந்தாத இணையினை கண்டறிக. ஸோ பொருந்தாத இணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கூடற்பள்ளு நாதகுத்தனர்ன்றது பொருந்தாத ஒரு இணையாக இருக்கு. உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் எது? திருக்குறள். 31வது கொஸ்டின். கடிகை முத்துப்பிள்ளை முத்துப்புலவரின் மாணவர் யார்? உமறு புலவர். 32வது கொஸ்டின். பேராசிரியர் பே. சுந்தரம் பிள்ளை அவர்கள் யாரை ஞானாசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார்? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சுந்தர சுவாமிகள். 33வது கொஸ்டின். 33வது கொஸ்டின் ஆன்சர். 33வது கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு குலைத்தல் என முழக்கமிட்டவர் சி. சுப்பிரமணிய பாரதியார். 34வது கொஸ்டின். பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்பட்டவர் யார்? உடுமலை நாராயண கவி. ஸோ 35வது கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். 36வது கொஸ்டின். புரட்சி முழுக்கம் என்னும் நூலை எழுதியவர் யார்? சாலை இளந்திரையன். 37வது கொஸ்டின். முற்காலத்து இசை தமிழ் நூல்களில் ஒன்று எது? பெருநார் என்பது முற்காலத்து இசை தமிழ் நூல்களில் ஒன்று. 38வது கொஸ்டின். பம்மல் சம்பந்த முதலியார் முதலில் எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் என்ன? புஷ்பவல்லி. இயற்பெயர் கண்டறிக. ஸோ பாரதியார் அப்படின்னா சுப்பிரமணியன். பாரதிதாசன் அப்படின்றது சுப்புரத்தினம். சுரதா அப்படின்னா ராஜகோபாலன். வாணிதாசன் என்பது அரங்கசாமி. 40வது கொஸ்டின். மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என ஆராய்ச்சி நூலை எழுதியவர் யார்? மறைமலை அடிகள். யார் காப்பார் என்று தமிழன்னை இயங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் யார்? அவர் யார்? வே. சாமிநாதர். 42வது கொஸ்டின். தேவநேய பாவனர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்? 43 நூல்களை படைத்துள்ளார். 43வது கொஸ்டின். ஞானக்கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யார்? வீரமா முனிவர். 44வது கொஸ்டின். தட்சிணமேரு என்று ராசனால் அழைக்கப்பட்ட கோவில் எது? தஞ்சை பெரிய கோவில். 45வது கொஸ்டின். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள். 46வது கொஸ்டின். தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர் எது? கலர் நிலம். 47வது கொஸ்டின். குறிஞ்சினா தொண்டகம். முல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா எரு கோட்பறை. மருதம்னா மணமுலா. பாலைனா துடி. 48வது கொஸ்டின். பெரும்பொழுது அப்புறம் மாதம். ஸோ கார்காலம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆவணியும் புரட்டாசியும் கார்காலம் சொல்லலாம். முன்பனிக்காலம் அப்படின்னா மார்கழி தை. முதுவேநீர் காலம் அப்படின்னா மார்கழியும் முதுவேநீர் காலம் மார்கழியும் முதுவேநீர் காலம் அப்படின்னு ஆனி ஆடி. குளிர்காலம் அப்படின்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஐப்பசியும் கார்த்திகை. 49வது கொஸ்டின். உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல் இம்மூன்றும் எவ்வகை உயிர்களுக்கு உரியது? ஸோ கரையான்
எறும்பு. பிரித்து எழுதுக. வேற்றிலை. ஸோ வேற்றிலை அப்படின்னா வந்துட்டு வேறு கூட்டல் இலை என்ன வந்துட்டு வேறு இலை அப்படின்னு சொல்லி ஆன்சர். 51வது கொஷின். உடன்பாட்டு வினையை எதிர்மறை வினையாக மாற்றுக. வந்தான், வந்திலன். 52வது கொஷின். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இல்லம் பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஸோ இல்லம் அப்படின்றது வந்துட்டு பொருந்தாத ஒரு சொல். கிளி, கிளி, கிளி. ஸோ இந்த 3 கிளிக்கு வந்துட்டு ஒரு வேறுபாடு இருக்கு. ஸோ இதில் வந்துட்டு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏ, பயம், கிழித்தல், ஒரு பறவை. 54வது கொஷின். அரசனை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி. கோ அப்படின்றது வந்துட்டு அரசனை வந்து குறிக்கக்கூடிய ஒரு மொழி. ஸோ 55வது கொஷின். பெற்றான். பெற்றான் வந்து வேறு சொல்லை கண்டறிந்து எழுதுக. ஸோ பெரு. 56வது கொஷின். வா என்ற சொல்லின் பெயரெச்சம் குறிப்பிடுக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வந்த. 57வது கொஷின். 57வது கொஷின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிக. ஸோ அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு செடி, செம்பு, செல்வம், சென்னை. 54வது கொஷின். காலங்களில் தெருவில் மழை வைக்காதீர். காலை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் உருவாக்குக. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மழைக்காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர். ஸோ 59வது கொஷின். கொல்லையிலேயே வாழை, பலா, மாங்கனிகள் குலுங்கும். இவ்விடைக்கேற்ற வினா வினை எழுதுக. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சி, கொல்லையிலே குலுங்குவன யாவை. 60வது கொஷின். கொக்க கோம்பும் பருவத்து இவ்வாமையில் விளக்கப்படும் பொருள் யாது? ஸோ காலம் அறிந்து விரைந்து செயல்படுதல். ஸோ 61வது கொஷின் வந்துட்டு கீழ்கண்டவற்றில் பிறவினை தொடரை குறிப்பிடுக. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பி, பாத்திமா தமிழ் கற்பித்தாள். 62வது கொஷின். பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்வார். எவ்வகை தொடர்? செய்தி தொடர் தான். 63வது கொஷின். திருக்குறளுக்கும் டேஷ் என்னும் எண்ணுக்கும் பெரிதும் தொடர்புள்ளது. ஸோ எத்தனை தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 என்னும் எண்ணுக்கும் தொடர்புடையது. 64வது கொஷின். பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுவார் யார்? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியே கல்லாதவர். ஸோ 65வது கொஷின். 65வது கொஷின் என்ன ஆன்சர்? 65வது கொஷின் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு திருக்குறளின் அறத்துப்பால் பொருத்துப்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரமா முனிவர். 66வது கொஷின். ஆறு கிடந்தன அகல் நெடுந்தெருவில். இத்தொடரை இடம்பெற்ற நூல்? மதுரை காஞ்சி. 67வது கொஷின். சிறுபஞ்ச மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சமண சமயம். 68வது கொஷின். அகநானூற்றில் 6, 16, 26 என 6ஆம் எண்ணில் வரும் பாடல்கள் பின்வரும் திணையை சார்ந்தன. மருது திணையை வந்து சார்ந்தன. 69வது கொஷின். கலித்தொகையை தொகுத்தவர்? நல்லந்துவானர். 70வது கொஷின். முந்த இருந்து நட்டோர் கொடுப்பின் நெஞ்சும் உண்பர் நனினா கரிகர் அப்படின்னா வந்துட்டு நற்றினை. கொன்மு பொருள் கூறுக. கொன்மு அப்படின்னா வந்துட்டு மேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. 72வது கொஷின். நாட்டுப்புற பாடலினுடைய வகைகள். 7 வகைகள் வந்து நாட்டுப்புற பாடல் வகை. 73வது கொஷின். உலகம், உயிர், கடவுள் ஆகிய 3ஐயும் ஒருங்கே காட்டும் காவியம் எது அப்படின்னா பார்த்து வந்துட்டு பெரிய புராணம். 74வது கொஷின்.
சுந்தரன் என்னும் பெயரால் ராமாயணத்தில் வழங்கப்படுவர் யார் அப்படின்னா வந்துட்டு அனுமன். 75வது கொஸ்டின். சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு உரையிட்ட பாட்டுடை செய்யுள். 76வது கொஸ்டின். சயங்கொண்டாரின் சமயகால புலவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூத்தர். 77வது கொஸ்டின். தமிழ் விடுதூதுவில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை. ஸோ கன்னிகளுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 268. 78வது கொஸ்டின். திருமலை முருகன் பல்லு நூலின் ஆசிரியர் குறிப்பிடுக. ஸோ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெரியவன் கவிராயர். 79வது கொஸ்டின். நீலகேசி எப்பாவால் எழுதப்பட்டது? விருதப்பாவால் எழுதப்பட்டது. முக்குடர் பல்லிற்குரிய பாவகை சிந்துப்பா. 81வது கொஸ்டின். உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியிலேயே கடவுளாக வழிபட்ட சித்தர் கடு வெளி சித்தர். 82வது கொஸ்டின். கடம் இச்சொல்லினுடைய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்பு. 83வது கொஸ்டின். அடியாருக்கு உணவளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா மகேஸ்வர பூசை. 84வது கொஸ்டின். திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருவாமூர். 85வது கொஸ்டின். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை. இது யாருடைய கூற்று? பாரதிதாசனுடைய கூற்று. 86வது கொஸ்டின். ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர் யார்? சீசு செல்லப்பா. 87வது கொஸ்டின். முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பிச்சமூர்த்தி. 88வது கொஸ்டின். பரிதிமா கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி.வை. தாமோதரனார். 89வது கொஸ்டின். ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகள்? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 12 தொகுதிகள். 90வது கொஸ்டின். 90வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலி என்னும் சிறுகதையினுடைய ஆசிரியர் யார்? ராஜம் கிருஷ்ணன். ஸோ 91வது கொஸ்டின். செப்பு திருமேலியினுடைய பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் எது? ஸோ சோழரனுடைய காலம் செப்பு திருமேலியினுடைய பொற்காலம் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. ஸோ 92வது கொஸ்டின். சாரி 92வது கொஸ்டின். உலகம் உருண்டை என்ற கருத்து எவ்வறிவியல் இயலின் பார்ப்படும்? ஸோ விண்ணியல் அறிவி. 93வது கொஸ்டின். சுபாசமியா மானம் பொருள் கூறுக. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா தாய்மொழி பற்று. 94வது கொஸ்டின். தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எழுதிய இதழில் எழுதியுள்ளார். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஒப்பீனியன். ஸோ 95வது கொஸ்டின். யவனர்கள் எதனை சுமந்து வந்து அதற்கு ஈடாக எதை ஏற்றி சொன்னார்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொன் மிளகு. 96வது கொஸ்டின். மீதுன் விரும்பில் இவ்வடியின் பொருள்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும். ஸோ 97வது கொஸ்டின். ராமலிங்க அடிகளாரினுடைய சிறப்பு பெயர்? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா திருவருட் பிரகாச வள்ளலார். 98வது கொஸ்டின். அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் உவமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என கூறியவர் யார்? அம்பேத்கர். 99வது கொஸ்டின். பெண்களின் உரிமையை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என விரும்பியவர் யார்? பெரியார். 100வது கொஸ்டின். நிலமடந்தை உழைத்து பெரு உரிய நேரத்தில் பெரு
முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதை கூறியவர் யார்? ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா வந்துட்டு அண்ணா. ஸோ இதோட 2018 டிஎன்பிஎஸ்சி கொஷின் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் இது வந்துட்டு 2022 கொஷின் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ்.